திருப்பத்தூர் மாவட்டம் பாரண்டப்பள்ளியில் வீரபத்ர சுவாமி ஆலயம் அமைந்துள்ளது. இப்பகுதியில் இந்துக்கள், முஸ்லிம் என இரு பிரிவினரும் வாழ்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் அந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் வீரபத்ர சுவாமி ஆலயத்திற்கு சொந்தமான இடத்தில் கைப்பந்து விளையாடி வந்ததாக கூறப்படுகிறது. ஊர் இளைஞர்கள் ஒன்று கூடி கைப்பந்து போட்டி வைத்துள்ளதாக தெரிகிறது. இதை அறிந்த கோவில் நிர்வாகத்தினர் காவல்துறையிடம் புகார் அளித்துள்ளனர். கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் விளையாட்டுப் போட்டி வைக்கக்கூடாது எனவும், கோவிலுக்கு சேதாரமாகும் என தெரிவித்து புகார் அளித்தனர். ஊர் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் தாங்கள் எந்த பிரச்சனையும் எங்கள் ஊரில் வந்ததில்லை எனவும் 2 நாள் மட்டும் அனுமதி வழங்குமாறு காவல்துறையிடம் கோரிக்கை வைத்தனர். ஆனால் அனுமதி மறுக்கப்பட்டது. இந்த நிலையில் மாவட்ட துணை கண்காணிப்பாளர் செந்தில்குமார், நாட்டரம்பள்ளி வட்டாட்சியர் குமார் சம்பவ இடத்திற்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அதைத் தொடர்ந்து கைப்பந்து போட்டி ரத்து செய்யப்பட்டது. இதுகுறித்து இளைஞர்கள் கூறுகையில், கடந்த 2015ஆம் ஆண்டு வருவாய் கோட்டாட்சியர் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்தி சமரசம் ஏற்படுத்தப்பட்டது. இளைஞர்கள் விளையாடிக் கொள்ளலாம் என முடிவு செய்து அந்த பிரச்சினை முடிக்கப்பட்டது. தற்போது மீண்டும் அதே பிரச்சினை ஏற்பட்டுள்ளதால் வருவாய் கோட்டாட்சியர் முன்னிலையில் சமரச பேச்சுவார்த்தை நடத்த அறிவுறுத்தப்பட்டதால் அனைவரும் கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.